ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா பாலவர்கள் பாலகவி சேனல்லேருந்து. இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான டேஸ்டான கேக் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் கேக் அப்படின்னாலே ரம், எக் இதெல்லாம் வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இப்போ இந்த தடவை எக்கு, ரம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் நல்ல ரிச்சாகவும் ஒரு ராயல் கேக் வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பாலகவி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வெதுவெதுப்பான பால் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் வினிகர் இந்த பாலோட நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த பால் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இந்த கேக்குக்கு பட்டை ஒரு 3 பீஸ் எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து இதை நான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான், சர்க்கரை மசாலாவை நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சுகரும் பட்டர் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கரையிற மாதிரி 1/2 கப் அளவு ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு ஹனி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் மைதா நான் ஜலிச்சு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். மசாலா பொடி பண்ணி எடுத்துக்கிட்ட சுகர், அதாவது ஏலக்காய், கிராம், பட்டை, இதை நான் சலிச்சுக்கிறேன். மில்க் பவுடருக்கு பதிலாக பாதாம் ஃப்ளேவர் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இதோட நான் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சுக்கு பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா கெட்டிகள் இல்லாமல் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பிளாக் டேட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இதில் இது மட்டும் தான் இல்லை, உலர்ந்த பழம் வகைகள் வந்து இதில் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்ல ரிச்னஸ்ஸாக இருக்கும். எல்லாமே நல்லா நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் இதில் முந்திரி, பிஸ்தா, நட்ஸ் வகைகளும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்படி எந்த நட்ஸ் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதை ஒரு கேக் டீனுக்கு மாற்றிக்கிறேன். 6 இன்ச்சு பேனில் பட்டர் அப்ளை பண்ணி மைதா போட்டு நான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் கேக்கை நல்லா கட்டிக்கிறேன். அப்போ தான் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகும். மேலே நமக்கு மட்டமாக கிடைக்கிறதுக்கு, ஷேப்பாக வடிவமாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஷேக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் இதை வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அந்த பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். அவ்வளோதான், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாவை இதில் வச்சுக்கிறேன். கேக் வந்து மீடியம் ஃப்ளேமில்
ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. கேக் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா செம்மையாக வந்திருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. கேக் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்திருக்கு. கேக் கொஞ்ச நேரம் கூலாகட்டும். டவல் போட்டு நான் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். 2 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ நான் இந்த சைடு ஓரங்களில் கேக்கு இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குது. நல்லா ஆவி பறக்குது. கொஞ்சம் நேரம் கூலாகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக டேஸ்டான கிறிஸ்மஸ் கேக் வீட்டில் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஒயிட் சுகரே ஆட் பண்ணாமல் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறனால அதோட கலர் கூட நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.